ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம சுவையான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வாழைத்தண்டை க்யூபாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இல்லைன்னா கருப்பாயிடும். ஒரு வெங்காயம், 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை 5 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கரில் மஞ்சள் தூள் போட்டு குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பூண்டு 7 பல், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா 1, காஞ்ச மிளகா 2, கொத்தமல்லி கடைசியாக போடுறதுக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆயில் தேவையான அளவு. வாழைத்தண்டை இப்படி கத்தி இல்லை ஸ்பூன் வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற நாரெல்லாம் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வந்துடும். வாழைத்தண்டு கபம் குறைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல வயிறு, சிறுநீரகம், அப்புறம் நுரையீரலில் சேர்ந்துருக்கிற தேவையில்லாத கழிவு நீரை வெளியேற்றும். அதனால மாதத்தில் 2 தடவை வாழைத்தண்டை உணவில் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். முதல்ல தேங்காவை, பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அதுலேயே கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுலேயே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போது தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரக பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போது நம்மளோட சுவையான ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.